இந்த பெரிய மீனா 48 கிலோ உள்ள ஒரு ராட்சத சுறா தான். ஸோ வாங்க இது சம்பந்தமான வீடியோ பார்ப்போம். இது எங்கே பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். வாங்க. அண்ணா என்ன விலை இந்த வேற என்ன விலை தருவீங்க வேற? 1 கிலோ 1500 ரூபான்னு இப்போ சொல்லியிருக்கீங்க. நீ என்ன விலைக்கு கூறி போகுதுன்னு சொல்லி பார்ப்போமா? 350 ரூபா 350 ரூபா 350 ரூபா 350 கிலோ சூடா 350 ரூபா 350 ரூபா 900 ரூபா 900 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா 1200 ரூபாய் வாக்கெட்டாவுல வாக்கெட்டாவுல கரண்டி நின்னுட்டு 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா பேக் கொண்டு இவ்வளவு மீன் 300 ரூபாய் கொடுத்து 700 ரூபா 700 ரூபா 700 ரூபா 700 ரூபா ஒரு கிலோ வந்து 1200 ரூபாய் கூடப்படுது. 400 என்ன விலை இது? கிலோ 500 ரூபாய் 500 ரூபாய். அனந்த் விலாக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. ஸோ காலையிலே வந்து இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம் எங்களுடைய மணக்காட்டில் இருக்கிற மீன் சந்தைக்கு போகிறதுக்கு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக மீன் சந்தை அங்கே இடம்பெறது மீன்கள் வந்து விற்பனை செய்கிற இடம் மீன் சந்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை அண்டிய பகுதியில் தான் இடம்பெறது, சந்தை கட்டுற தொகுதியில். ஸோ அது வந்து இப்போ வந்து அந்த இடத்துல இடம்பெறலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தினால் ஃபுல்லாக வந்து போகிற பாதைகள் எல்லாம் தண்ணி ஃபுல்லாக நிற்குது, குளம் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மணக்காட்டில் இருக்கிற கோயில் இருக்குது தான், இந்த வேத கோயிலுக்கு கொஞ்சம் முன்னுக்கு தான் இப்போ சந்தை கூடுறது. ஸோ அந்த சந்தையில் இன்றைக்கு எப்படியான மீன்கள் அகப்பட்டிருக்கு, அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடல் தொழிலுக்கு போன மீனவர்களோட படகுகள் என்னென்ன மீனோட வந்தவை கடற்கரைக்கும் போய் அதோட வந்து எங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று இன்றைக்கு வந்திருந்த ஒரு உளுவை மீன் ஒன்று சொல்லி அது பார்த்திங்கன்னா ராட்சத சுறா ஒன்று அம்பிட்டுருக்குன்னு சொல்லி அது சம்மந்தமான வீடியோவை தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காணொலியாக தரப்போகிறோம். ஸோ அனந்த் விலாக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Anand vlog. Ampu ulankalai ampo tu varavekinrom unkalin ataravu enrum tevai. இதான் வந்து எத்தனை கிலோ இருக்குது? 46 கிலோ. எத்தனை உழுவேன்னு நான் சொல்கிறது என்ன சுறாவில் வந்து பெரிய என்ன தானே இது? என்ன பேருண்ணா? ஓகே, இது என்ன மீன்? இது கட்டா சுங்கல். இது கட்டா சுங்கல் செத்தல். ஓகே, இதில் வந்து இது வந்து கட்டா. ஒரு ஆள் கேட்டு நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டீங்களோ? என்ன விலைக்கு எடுத்துறோம்? இது வந்து மணக்காட்டில் தான். எங்கே என்ன கொய்க்கா அவங்க ஏற்றிட்டாங்க. கொய்க்கா அவங்க அப்படிதான் எடுக்கிறேன் நான். எடுத்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. சரி
ஃபோட்டோன்ற இப்படியே வச்சு. ஸோ இப்போ வந்து வாங்கிட்டு நம்ம அண்ணா வந்து ஸோ கொண்டு போய் போயிருந்தாங்க. இது என்ன கரவலை விளைச்சி கொண்டு வரீங்களா? சூடவலை. ஓகே, இது வந்து சூடவலையில் அம்பட்ட மீன் வந்து பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுகள் வந்து இருக்குது, சூடவலை போட். ஸோ இது வந்து விலையில் தான் நம்பிட்டுருக்கு இந்த மீன். எத்தனை கிலோ? 46 கிலோ மீன் வந்து விலையில தான் நம்பிட்டுருக்குது. ஸோ பாருங்க, வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வலிக்கிட்டார் பாருங்க. என்ன சரியான மார்க்கெட் இருக்குது இந்த மீனுக்கு. விலை கொண்டு போனால் தான் கொடுக்கலாம். ஒரு கிலோ 1500 1200 போகுதாம் ஒரு கிலோ மீன். ரைட், அப்படியே கொண்டு போகிற பாருங்க. அந்த உழுவை சுறா கொடுத்துட்டு கொண்டு போய் கொண்டிருக்காரு. இந்த போட்டில் தான் இந்த விலையில தான் இது அம்பிட்டு இருந்தது. இப்போ வந்து விலையை தெரிச்சு கொண்டு வைக்கணும். கடலில் பாருங்க அப்படி அடிக்குது. இவ்வளோ கடல் அடிக்குள்ளேயும் பாருங்க தொழிலுக்கு போய் தான் வெளியினு சொன்னால் ஜீவனோபாயம் தானே. இந்த கடத்தில் நம்பி தான் இருக்கணும். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து கடல் தொழிலுக்கு போயிட்டு வந்து மீன் எல்லாம் கரையை வந்து தெரிச்சு கொண்டு வைக்கணும் பாருங்க போட்டுகளில் வந்து. ஸோ நிறைய போட் போகலை, இருந்தாலும் 1-2 போட் போயிருக்கு. போன போட் தான் மணக்காட்டில் வந்து உழுவை சுறா பட்டது 45 கிலோன்னு சொல்லி சொன்னவன். ஸோ பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாரார் மீன் எடுத்து வந்து வெட்டி பங்கு போடுறாரா இல்லை வீட்டு தேவைக்கு வெட்டுறாரு? வீட்டு தேவைக்கு இதில் வச்சு வெட்டி கொண்டு போய் கொடுக்க போகிறாரு பாருங்க. இப்போ வந்து இன்னும் சந்தை தொடங்கல பாருங்க. சந்தை தொடங்கலாமே மீன்கள் ஒன்றும் கொண்டுல. ஆனால் வளமையாலும் கழுவு தொடங்குறது இன்னும் தொடங்கல. அண்ணன் என்ன விலை இந்த வேற என்ன விலை தருவீங்க வேற? 1 கிலோ 1500 இப்போ சொல்லியிருக்கீங்க. நீ என்ன விலைக்கு கூறி போகுதுன்னு சொல்லி பார்ப்போமா? கிலோ சூடா 350 ரூபா. 350 ரூபா. நீலக்காலம் இப்ப 1000 ரூபா 100 ரூபா
இப்ப 1100 ரூபாய், இப்ப 150 ரூபாய், இப்ப 200 ரூபாய், இப்ப 1000 ரூபாய், இப்ப இது என்ன வாங்கி அவரோட கூட இப்ப 1200 ரூபாய், இப்ப 1200 ரூபாய், இப்ப 1200 ரூபாய், இப்ப 1200 ரூபாய், 1200 ரூபாய், 1200 ரூபாய். ஒரு கிலோ வந்து 1200 ரூபா கூடப்படுது. 1 கிலோ சூடா வந்து 500 ரூபா போகுது. ஜப்பான் இவ்வளோ சூடையும் 300 ரூபா. இவ்வளோ சூடையும் 300 ரூபா. சீஜி ராமசபா என்ன கொண்டு விட புரியல. சிலோ இப்போ பூவாளியா கூறு 700 சுவையில் இருக்கிற சூடு அவ்வளோன்னு 700 ரூபா. சூடாக போகிற விலையை பாருங்க. 1 கிலோ கூட சந்தைக்கு மேலே காகம் பாருங்க, அப்படியே ஃபுல்லாக ஆக்கள் மட்டுமில்லை, இந்த மணக்காடு சந்தைக்கு காகங்களும் வந்திருக்குது பாருங்க. கழிச்சிட்டு 600 ரூபாய்
வேங்கோ இவ்வளோ மீன் 300 ரூபா கொடுத்து வரும். கேளுங்க இல்ல கேட்கலன்னா சொல்லுங்க கொண்டு வரோம் 500 ரூபாய் கொடுங்க விலை ஒரு கேளுங்க நடக்காது 500 ரூபாய் 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 5 கிலோ 5 கிலோ 4 கிலோ 400 ரூபாய் 400 ரூபாய் 400 ரூபாய் இப்ப நான் சுங்கம் கேட்கலையா சுங்கம் இது என்ன விலை இது கிலோவுக்கு 500 ரூபாய் 500 ரூபாய் தீட்பா 400 ரூபாய் தீட்பா 400 ரூபாய் ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு போகுது. 400 ரூபா முடியல. யோசிக்கிறேன் கொண்டு இல்லை பின்னால ஓடும் பாலை விட்டு தண்டிய மழை ஓடும் ஒரு கிலோ 1500 கிலோவுக்கு 1000 1000 ரூபாய் 1000 ரூபாய் 200 ரூபாய் 1200 ரூபாய் 300 ரூபாய் டப்பி நண்டு இருக்குது, நீலக்கால் நண்டு இருக்குது, நண்டு சின்ன நண்டா இருக்கும். இது குட்டி நண்டு, நண்டில் அப்படியே நுரை வருது. கிலோவுக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் கிலோவுக்கு 1000 ரூபாய் 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 பேக் கொண்டு காத்தியோ மொத்தக்கு வரும் முடிச்சாமா ரெண்டாக கடந்த காத்தியவா 122 வெட்டுறது வயல்